மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஆரோ சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் இந்த படத்தில். கலை ப்ரோ, ஹீரோயின் மேம் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சார், எடிட்டர் சார் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த அரங்கமே அதிர மாதிரி நம்ம உதய் சாருக்கு நல்ல ஒரு சர்வேஷன் கொடுங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆக்ஷன், என்ன ஒரு மெய் சிலுக்குது சார். உங்களை ஆக்டிங் பார்க்கும்போது மெய் சிலுக்குது. ஸோ இந்த படம் எனக்கு கிடச்சது உண்மையாகவே எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. த சேம் டைம் மகிழ் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு நாளுமே ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அதாவது ஆர்ஆர்னா இப்படிலாம் பண்ணணும் நான் நினச்சிருக்கும் போது இப்படி கூட பண்ணலான்ற ஒரு அழகான ஒரு சூழலும் நல்ல ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்ட இருந்து. ரொம்ப தேங்க்ஸ். சாரோட பிரதர்ஸ்க்கும் இந்த நேரத்தில், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். அண்டு மறுபடியும் இந்த அரங்கமாக அதிகமாக இன்னொரு கிளாப் பண்ணுங்க. இந்த கிளாப் யாருக்குன்னா நம்ம தம்பி அருள் குரலி மியூசிக் டைரக்டர் தான். சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவர் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் மாட்டின்னு இருக்காரு, தான் இந்த ஃபங்க்ஷனுக்காக வர முடியல. ஸோ ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு மகிழ் திருமேனி அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு இன்டென்ஸான பாபி சினிமா சொன்ன மாதிரி ஒரு இன்டென்ஸான விஷயம் இருக்குது இந்த கதையில். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீகாந்த் பிரதர் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். நீங்கள் வந்து ஆஃப்டர் லாங் டைம் உங்களுக்கு பார்க்குறதுலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு டீம் இருக்குது இதில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தடம் படத்துக்கு அப்புறம் மகிழ் சார் அடுத்தது என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு ஆவலோடு உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் இருந்துகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போது ஃபைனலி நவம்பர் 18th வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அடுத்து அவருடைய எழுத்துக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி அவருடைய எழுத்துக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அவர் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்ட் பர்சன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எப்போதுமே கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். படம் ஷூட்டிங் முடித்தாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் டைம் எடுப்பார். எப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும் சார் எப்போ சார் முடியும் அப்படின்னா இட் வில் ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டு. பட் என்னென்னா அதோட அவுட்புட் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது அப்போ தான் நமக்கு தெரியும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் அந்த ஒரு லாஜிக்கல் விஷயங்களும் அவர் அந்த ஒரு டேபிளில் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும் அண்ட் ஒரு ஆர்ஆருக்கு கொடுக்குற அந்த டைமிங்காக இருக்கட்டும். ஐ திங்க் நிச்சயமாக உதய் பிரதர் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம் கண்டிப்பாக அது வேறு மாதிரி மாறும். ஏன்னா பிகாஸ் நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆர்எஃப் பிரதர், கலை பிரதர், ஸ்ரீகாந்த் சார் சூப்பர். நான் அதான் ஸ்ரீகாந்த் சார்ட்ட சொன்னேன், மகேஷ் சார்ட்ட விளையாட்டாக சொல்லிட்டு இருந்தேன்னா ஒரு ஆர்ஆர் போயிட்டு இருக்கும்போது சும்மா மீட் பண்ண போயிட்டு சார் கண்டிப்பாக நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளில போனோன்னா ஸ்ரீகாந்த் ஒரு 2 மாதம் பிரேக் எடுத்துகிட்டு ஓடிடுவார் சார் அப்படின்னு. ஏன்னா புழிவார். ஒரு ரீலையே அடித்து திருப்பி வச்சு என்ன தான் பண்ணுறதுன்னு புழிவார்.